விஜயை கலாய்த்த பிக் பாஸ் ஜூலி அரை மணி நேரம் பேசின அவருக்கு பேச தெரியலையா. சாதைக்கால இருக்கிறவங்க எல்லாம் மைனாரிட்டி, அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. ஏமா லட்சக்கணக்கான பேருக்கு ஓட்டு இருக்குப்பா. இதை விஜயை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன? அதாவது நம்ம ஒருத்தங்களை பத்தி பேசணும். இப்ப நான் விஜய் பத்தி பேசணும்னு வச்சுக்கலாம், விஜய் விட ஏதாவது ஒரு சிறப்பம்சம் எனக்கு இருக்கணும், புரியுதுங்களா? அப்படி இருந்தா நான் விஜய் சாரை பத்தி பேசலாம். பொதுவா இந்த அரசியலுக்கு வந்துட்டாரு, அவரை பத்தி பேசினா கொஞ்சம் பாப்புலர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டண்ட் தான் இது தவிர, தயவு செய்து அவரை பத்தி பேசணும். இப்பதான் லேட்டஸ்டா கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, தாலி கூட முரட்டு தாலி தொங்குது. தயவு செய்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாட்டாது. ஜல்லிக்கட்டு காலை, ஜல்லிக்கட்டுக்கு நீ இங்க போராடி தான் அந்த ஜல்லிக்கட்டு கிடைச்ச மாதிரி ஒரு வார்த்தை விட்டீங்க. ஏப்பா, எத்தனை ஆட்டோ டிரைவர்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் 24 யூனியன், எவ்வளவு பொதுமக்கள் போராடி அந்த மெர்னா பீச்சில் போராடினா நாங்கெல்லாம் போயிருக்கிறோம் அந்த போராட்டத்துக்கு. அதுல பல லட்சக்கணக்கான கைகள் ஓங்கி தான் அது கிடைச்சது. ஓகேவா? ஏதோ நீங்க இந்த சுதந்திரத்துக்கு போராடின மாதிரி ஜல்லிக்கட்டு உங்களாலதான் கிடைச்சிருக்கிற மாதிரி. நீங்க விஜய், நீ வேலையை பாருமா, இப்படி விஜய் சார் அப்படி இப்படி சொல்லி எல்லாம் பேசாத. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதி வளர்த்துக்கிறதுக்கு இன்னொரு 35 வருஷம் இருக்கு, புரியுதா?